நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இதில் வந்து நேஷனல் எமர்ஜென்சியில் வந்து ஆர்டிகல் 352 படி பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம் எமர்ஜென்சி அப்படின்ட்டு. எப்போ அப்படின்னா ஒரு வாரோ எக்ஸ்டர்னல் அக்ரெஷனோ இல்லைனா இன்டர்னலாக ஒரு ஆர்ம்டு ரெபல்லியனோ நடந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். சரி, வாரோ எக்ஸ்டர்னல் அக்ரெஷனோ நடந்தால் அது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னும், ஆர்ம்டு ரெபல்லியன் நடந்தால் இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் நடந்திருக்கான ஆமாம் 3 தடவை நடந்திருக்கு. 1962, 1971, 1975. ஸ்டேட் எமர்ஜென்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 இதுலேயும் பிரசிடென்ட் தான் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க. கவர்னர் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது ஸ்டேட்டில் உள்ள கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் படி நடக்கலை அப்படிங்கும் போது இந்த மாதிரி நடக்கும். இது வந்து எப்போவுமே வந்துட்டு 1 இயர் தான் நடக்கும். கண்டினியூன்ஸ் ஆஃப் த எமர்ஜென்சி வந்து 1 இயரு. பட் இப்போ வந்து ஆல்ரெடி ஆர்டிகல் 352 வந்து நடந்துட்டுருக்கு, நேஷனல் எமர்ஜென்சி இருக்குது. இல்லை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்கிறாங்க அசம்பிளி எலெக்ஷனை இப்போ ஹோல்டு பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மேக்ஸிமமாக இந்த 3 வருஷமாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைமில் வந்து கவர்னர் தான் வந்து ஸ்டேட்டை வந்து கவர்ன் பண்ணுவாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடென்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் பிரசிடென்ட் ரூல் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பஞ்சாபில் 1951 நடந்துச்சு. அப்புறமா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இது வந்து ஆர்டிகல் 360. இதில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்தியா ஒரு கொஸ்டினில் இருக்கும் போது இது நடக்கும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேலரி அலவன்ஸ் ஆஃப் பெரிய பெரிய ஜட்ஜு, அப்புறமா அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட சேலரி எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்தியாவில் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறமா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368 அதாவது பார்ட் 20 நம்ம வந்து கான்ஸ்டியூஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சரி, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது ஏதாவது ஒரு ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து இதை சைன் பண்ணணும். அதாவது 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் வந்து ப்ரெசென்ட்டாகவும் இருக்கணும், ஓட்டிங்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓட் பண்ணி ஜெயிச்சக்கப்புறம் பிரசிடென்ட் தான் வந்து அக்சன் கொடுப்பாங்க. அப்புறமா கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆகி அது வந்துட்டு இதாயிரும். இதில் வந்து இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். வேற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண முடியாது. டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்கு. அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி, அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம் கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 கமிஷன் போட்டிருக்காங்க. நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இது 2000 வெங்கடாச்சலையா தலைமையில். அப்புறம் ஏப்ரல் 2007 வந்துட்டு புஞ்சி கமிஷன், அது வந்துட்டு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஸ் பார்க்குறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பை.